நெக்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக பிளாக் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் ஃபேப்ரிக்கை வச்சுட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபேப்ரிக்கை ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பிளாக் பீஸோட ஃபோல்டர் எட்ஜஸில் பாடிஸோட சென்டர் ஃப்ரண்ட்டை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக்கை சென்டர் கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு 2 ஃபேப்ரிக்கையும் ஒன்றா வச்சு பின் பண்ணிக்கணும். இப்போ சைட் சீம்லேருந்து ஆர்மோட எட்ஜஸ்லேருந்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக் ஷேப்லேருந்து கீழே 3 இன்ச்சஸை பிளாக் பீஸில் மார்க் பண்ணிக்கணும். இதுக்கப்புறமா நெக்கை ட்ரேஸ் பண்ணிக்க வேண்டாம், அது அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஷோல்டரோட லைனை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் கர்வ்லேருந்து சைட் ஜாயின் வரைக்கும் 1/2 inch எக்ஸஸ் விட்டு மார்க் பண்ணிக்கணும். இப்போது சைட் சீம்லையும் நெக் ஷேப்பில் மார்க் பண்ண அந்த பாட்டம் லைன்ஸ் ரெண்டுமே வேரியாக இருக்கும். அதனால் நம்ம லிட்டில் கர்வ்டு ஷேப்பாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ மார்க் பண்ண அந்த லைன்லேயே கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பிளாக்கை கட் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரண்ட் பிளாக்ன்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க பிளாக் பீஸில். இப்போது பேக்கோட பிளாக் பீஸை கட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ஆல்ரெடி ஃப்ரண்ட்டு கட் பண்ண மாதிரியே இந்த பிளாக் பீஸை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ பிளாக் பீஸோட ஃபோல்டட் எட்ஜஸில் பாடிஸோட சென்டர் பேக்கை எடுத்துகிட்டு வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சென்டரும் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்றதை அலைன் பண்ணிக்கோங்க. 2 ஃபேப்ரிக்கும் ஒன்றா வச்சு பின் பண்ணிக்கோங்க. இப்போ சைட் சீமில் ஆர்மோட எட்ஜஸ்லேருந்து கீழே 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கணும். இப்போ சைட் சீமில் மார்க் பண்ண பாயிண்ட்டை அப்படியே பேரலாக பிளாக் பீஸோட ஃபோல்டட் எட்ஜஸ்லையும் மார்க் பண்ணிக்கணும். இதுக்கப்புறமா இப்போ ஷோல்டர் லைன் எக்ஸாக்டாக இருக்கணும். ஆர்ம் கர்வ்லையும் சைட் சீம்லையும் 1/2 inch எக்ஸஸ் மார்க் பண்ணிக்கணும். இங்கே நெக் ஷேப்பை ட்ரேஸ் பண்ணிக்க வேண்டாம். ஷோல்டரோட எட்ஜஸ்லேருந்து ஃபோல்டட் எட்ஜஸ் வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ பாட்டம் லைனை ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா மார்க் பண்ண லைனில் கட் பண்ணிக்கணும். இப்போ கட் பண்ண பிளாக்ல பேக்குன்றதை நேம் பண்ணிக்கோங்க.